ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஊற்றப்பட்ட இரத்தமும் தண்ணீரும். யோவான் 19:34 சொல்கிறது, போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அன்று போர் சேவகன் கிறிஸ்துவின் விலாவை உருவ குத்தினது போல பல வேளைகளில் சிலர் உங்களுடைய இருதயத்தையும் உருவ குத்தக்கூடும். ஈட்டியினால் குத்தாமல் தங்கள் நாவினாலேயே குத்தக்கூடும். அவர்கள் உங்களை புறக்கணித்து அசட்டை பண்ணி பரியாசம் செய்து உங்களை குறித்து எல்லாவிதமான தீய வார்த்தைகளையும் பொய்யாய் பேசக்கூடும். அதே நேரம் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பரலோகம் கூர்ந்து கவனிக்கிறது. இயேசுவின் விழாவில் உருவ குத்திய போது புறப்பட்ட அவருடைய இரத்தம் குத்தினவர்களுக்கு கிறிஸ்து அளிக்கும் மன்னிப்பையே காண்பிக்கிறது. வேதம் சொல்கிறது, எபேசியர் 1:7, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. உங்களுடைய உள்ளத்தை மற்றவர்கள் கொடிய வார்த்தைகளாலும் செயல்களாலும் குத்தும்போது தெய்வீக மன்னிப்பு உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும் என்று கர்த்தர் ஏங்குகிறார். ஆனால் அநேகர் அப்படி இருப்பதில்லை. பாம்பை போல சீறுகிறார்கள். கண்கள் கோபக் கனலை வீசுகிறது. உலகத்தார் ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவைப் போல மாறும்படி அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. இயேசுவின் விழாவிலே போர்ச்சேவகன் குத்திய போது இரத்தம் மட்டுமல்ல, தண்ணீரும் கூட புறப்பட்டது. அந்த தண்ணீர் ஜீவ தண்ணீராகும். யோவான் 7:38-39 பரிசுத்த ஆவியினாலே தேவன் ஜீவ தண்ணீரான தெய்வீக அன்பை நம்முடைய உள்ளத்தில் ஊற்றியிருக்கிறார். ரோமர் 5:5. கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மன்னிப்பையும் மீட்பையும் தெய்வீக அன்பையும் பெற்றிருக்கிற நாமும் கூட நமக்கு விரோதமாக தவறு இழைத்தவர்களுக்கு மன்னிப்பையும் தெய்வீக அன்பையும் அருளி செய்ய வேண்டும். பாருங்கள், ஒரு ஆப்பிள் மரம் கல்லெறியப்படும் போது அது காயப்பட்டாலும் கூட பொறுமையோடு சுவை மிகுந்த ஆப்பிள் பழங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. நண்பனே, நீ என் மீது கல்லெறிந்தாய், ஆனால் நானோ உன்னை நேசிக்கிறேன். இதோ உனக்கு என் அன்பளிப்பாக ஆப்பிள் பழங்களை வழங்குகிறேன் என்று சொல்வது போல இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய விழாவிலே ஈட்டியால் ஓங்கி குத்தின ரோம போர்ச்சேவனுடைய பெயர் லாங்கிமஸ் என்று ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். இயேசுவின் விழாவிலிருந்து புறப்பட்டு வந்த இரத்தத்தின் சில துளிகள் அவன் கண்களில் பட்டபோது கண்களில் இருந்த குறைகள், கடுமையான வேதனைகள் முற்றிலும் நீங்கி இமை பொழுதில் அவன் சுகமடைந்தவனாய் தன் பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டானான். பிற்காலத்தில் அவன் பெரிய ஊழியக்காரனாய் மாறி தைரியமாய் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்து கடைசியாக இரத்த சாட்சியாக மரித்தான் என்று அறிந்தேன். தேவப்பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக தவறு இழைத்தவர்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்தி அவர்களுக்கு நன்மை செய்யும் போது நீங்கள் அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக மாறிவிடுவீர்கள். உங்களுக்கும் சந்தோஷம் ஏற்படும். இன்றைய நினைவிற்கு கொலோசையர் 3:13, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை நியாயாதிபதிகள் 4, 5 மற்றும் 6 அதிகாரங்கள், மாலை லூக்கா 4 அதிகாரம் 31 44
முடியே. அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.